ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LMPS சேனல். நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதான் ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தான் இல்லாத இடமே இருக்காது. எல்லா பக்கமும் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனி சைடு எல்லாத்துலேயுமே பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கிறது மஸ்ட்டு. இது தெரிஞ்சிருக்காங்க எல்லா கம்பெனிலையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர போகிறோம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஆல்ரெடி வேரியபிள் மெத்தட் அப்படின்னு என்ன தெரியாதவங்களாம் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ ஊப்ஸ்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்ட்ரக்சரு. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்போ இன்டர்வியூவில் உங்ககிட்ட வாட் இஸ் ஊப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்க 2 லைனை நீங்கள் சொன்னாலே போதும். இட்ஸ் எனஃப். என்னன்னா it is a traits and a collection of classes defined by the traits and referred by the objects. ஒன்றும் இல்லை, ட்ரைட்ஸ் அப்படின்றது பயப்படுவாங்கன்னா ட்ரைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே காமனாக ட்ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஊப்ஸினுடைய பில்லர்ஸ் தான் இது இருக்க 6மே ஊப்ஸோட பில்லர்ஸ் தான். ட்ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த 4 ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கிளாஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன். மெயினே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிளாஸு ஆப்ஜெக்ட் தாங்க மெயினாக அதில் மேஜராக ரோல் ஆக்ட் பண்ண போகிறது. மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். ஒன்றும் பெருசாக நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கான்சன்ட்ரேஷனாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும். தென் இப்போ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க. கிளாஸ் அப்படின்றது இப்போ நம்ம நார்மலாக விசுவல் ஸ்டுடியோ எப்படின்னு நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் கன்சோலில் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிருக்கும் கம்பல்சரி நம்ம சிஸ்டமில். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னா ஃபைலில் இங்கே நியூ ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் எப்போவுமே விஷுவல் C# தான் இருக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இங்கேயே கிளிக் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக ப்ரோக்ராம் ரன் ஆகாது. நம்ம C# ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி வே தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல டெம்ப்ளேட்டில் விஷுவல் C# தான் இருக்கணும். இங்கே கரெக்டாக கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு தேவையான நேம் என்ன நேமோ அதை கொடுத்துக்குங்க. உங்களோட ப்ரோக்ராம் எங்கே நீங்கள் சேவ் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தா க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால டேரெக்டாக வரேன். கிளாஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கும். வேரியபிள்ஸ் என்னன்றது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். மெத்தட்ஸ்னாலும் என்ன வெரி சிம்பிள் தான். மெத்தட்ஸ்னாலும் என்னன்றது சொல்லியிருப்பேன். இப்போது இப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்கும். நம்ம அங்கே நேம் ஸ்பேஸில் என்ன நேம் இருக்கணும், நம்ம அங்கே மெத்தடு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோன்னே நம்ம ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா, அது ப்ரோக்ராமுக்கு அந்த நேம் தான் இங்கே வந்துருக்கும் நேம் ஸ்பேஸில். கிளாஸ் அப்படின்றதுக்கு ஒரு நேம் அதுதான் டிஃபால்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகாது டெஃபினட்டாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் கேட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் நம்ம ஆப்ஜெக்ட்லாம் டிக்ளேர் பண்ணி மெத்தடை இங்கே கிளாஸில் இருக்க மெத்தடை கால் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளாஸ் என்னன்றது கொஞ்சம் இதாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது, இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதையும் சொல்ல போகிறேன். கிளாஸ் அப்படின்றதுல தான் வேரியபிள் மெத்தடும் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? அந்த வேரியபிளும் மெத்தடும் நம்ம நிறைய எழுதியிருப்போம். அதில் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்போம். அந்த இதில் நம்ம எப்படி அதை கால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனுடைய யூஸ் தான் ஆப்ஜெக்ட்டு. ஆப்ஜெக்ட்ன்றது பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தாங்க மெயின். என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் நம்ம எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதை ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸனுடைய கான்செப்ட். அப்ஸ்ட்ராக்ஷன் இது போகும்போது சொன்னோன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போவே சொன்னால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்றது ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிளாக சொல்லணும்னா
வாட் இஸ் அப்படி சொல்லுவோம், ஹவ் இஸ் அப்படின்றத சொல்ல மாட்டோம். எவ்வளோ அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி பண்ணுது அப்படின்றத சொல்ல மாட்டோம் நம்ம. அவ்வளோதான், வெரி சிம்பிள். பாலிமார்பிசமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது, 2 கேட்டகரி மொத்தம் இருக்கும். அதுலேயே வந்து மெத்தட் வந்து ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிலாம் நிறையா இருக்குது. அது அந்த இது போகும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். என்கேப்சுலேஷன்றது ஒன்றுமே கிடையாது, ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்லாம் வரும். அது எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணுவோம், அது எந்த இடத்துக்கு பப்ளிக் கொடுக்கணும், எங்கே ப்ரைவேட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது என்கேப்சுலேஷன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் என்கேப்சுலேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, wrapping appropriate டேட்டா in a single unit அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா ஒரு இருக்கிற டேட்டா ஒரு சிங்கிள் யூனிட்டில் நம்ம வச்சு ஆக்சஸ் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ கிளாஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். மெயின் நீங்கள் மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஊப்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னால இன்டர்வியூவில் உங்களுக்கு நீங்கள் இந்த 2 இது சொன்னாலே மோர் தென் எனஃப். அது வந்து ஒரு டைப்ஸு. ஆக்சுவலாக ஊப்ஸ்ன்றது என்ன, கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸை எதன் மூலியமாக டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைட்ஸ். இந்த ட்ரைட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த கான்செப்டில் தான் அந்த கிளாஸ்க்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் மூலியமாக ரெஃபர் பண்ணுவோம், அவ்வளோதான். இது 2 மெயின். இந்த கிளாஸ்க்குள்ளே வர மெத்தடு வேரியபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட் வச்சு அப்ளை பண்ணி நிறைய தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதியிருப்போம். அந்த தேவையானதை எப்படி நம்ம கால் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் மூலியமாக கால் பண்ணுவோம். வெரி சிம்பிள், அவ்வளோதான். இந்த 2 லைன்லேயே உங்களுக்கு வந்து மொத்தம் எல்லாமே கவர் ஆகிடும். நிறைய பேர் பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க, பட் அதில் ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் ஷார்ட்டாக சொன்னாலும் நிறைய விஷயம் இதில் அடங்கியிருக்கும். வெரி சிம்பிள். ஊப்ஸே ஒன்று தான், அந்த ஒரு 1 லைன்லேயே நீங்கள் வந்து சொல்லிடலாம். நோட், இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்ன சொன்னது தான் இன்னும் கிளியராக கொஞ்சம் சொல்ல போகிறேன். கிளாஸ் டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரக்சர். அந்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுது. அந்த ட்ரைட்ஸ்ன்றது என்னது, இங்கே இருக்க அந்த 4 தான் ட்ரைட்ஸ், ஓகேங்களா. அந்த ட்ரைட்ஸ் தான் அந்த ட்ரைட்ஸ் வந்து ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணுது, எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கணும். இப்போ இன்கிரிடியன்ஸ்னால் அந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கும், அப்ஸ்ட்ராக்ஷன்னா அப்படின்னா என்னன்னு மட்டும்தான் இருக்கும், எப்படி செய்யும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ப்ரோக்ராமில் என்ன வேலை செய்யும் அப்படின்றலாம் அந்த இடத்துல இருக்காது. ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறதையும் நான் சொன்னேன். ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு ரெஃபர் பண்ணி தான் அந்த இதே கால் பண்ணுறோம், சரிங்களா. இது வெரி சிம்பிள். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் தான் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணும், இந்த ட்ரைட்ஸ் தான் ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணோம். ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணி தான் நம்ம காலே பண்ணுறோம், ஓகேவா. தென் கிளாஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வாட் இஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு இன்டர்வியூவில். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு என்ன எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தான் வந்து தெரியும். அது வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்பைலர் பொறுத்த வரைக்கும் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், அதுக்குள்ளே இருக்க வேரியபிள் ஆகட்டும், மெத்தட் ஆகட்டும், எல்லாமே அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனுடைய சின்டாக்ஸ் தான் இது. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தா கொஞ்சம் புரியும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கிளாஸ் நேமை வந்து நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறப்போ, அந்த சேஞ்ச் பண்ண கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், மெத்தட்னு நேம் வச்சுக்கிறேன் ஷார்ட்டாக இருக்கிறதுக்காண்டி. இப்போது அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லி, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போது அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி காமிச்சா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு console.writeLine தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே மெயின் மெத்தடில் இருந்து இந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணி இந்த மெத்தடை கிளாஸ்க்குள்ளே வந்து இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும். அப்போது நம்ம என்ன நமக்கு தேவையானதுன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மெத்தட். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் தான். இந்த ஏன்றது என்னென்னா கிளாஸ் நேம், எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த கிளாஸ் நேம். இங்கே ஆப்ஜெக்ட் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், வெறும் ஓன் கூட கொடுத்துட்டு இங்கே ஓன் மட்டும் கூட கொடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. அது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இந்த ஏன்றது வந்து டெஃபினட்டாக கிளாஸ் நேம், எந்த கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேம் தான் இருக்கணும். எந்த மெத்தட் நம்ம கால் பண்ணுறோமோ அந்த மெத்தட் நம்ம கொடுத்துடணும் நம்ம இங்கே. இப்போது இங்கே தெளிவாக பாருங்கள், கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே இருக்கிற இந்த வேரியபிள் அண்ட் மெத்தட் இதெல்லாம் கம்பைலர் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால்
நம்ம வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த சின்டாக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், அங்கே வேரியபிள் நிறையா இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். வேரியபிள் வந்து என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா மெம்பர்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட் அப்படின்னு அதான் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன், மெத்தட், மெம்பர், ஃபங்க்ஷன், இந்த 3 நேம் தான், வேறு நேம் எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆப்ஜெக்ட்ன்றது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இன்வோக்கிங்னா ஒன்றுமே கிடையாது, டெக்னிக்கல் வேர்டு. அது நமக்கு புரியுற மாதிரி சொன்னால் கால் பண்ணுறது. யூஸ்டு ஃபார் காலிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் கிளாஸ். யூஸ்டு ஃபார் திஸ் வேரியபிள் யூஸ்டு ஃபார் காலிங் தி ரெஸ்பெக்டிவ், இந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸை வந்து கால் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதனுடைய சின்டாக்ஸ் தான் கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், நியூன்றது தான் இங்கே கீவேர்டுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸை கால் பண்ணுமோ அந்த கிளாஸ் நேம் இங்கே கொடுக்கணும். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குற இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் தான். மறுபடியும் அகைன் கிளாஸ் நேம் கொடுக்கணும், இங்கே நியூன்ற கீவேர்டு கொடுத்துடணும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை எந்த மெத்தட் தேவையோ அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸில் இருக்கிற ரெஸ்பெக்டிவ் மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஏன்றது பிரிண்ட் ஆகும், ஏல இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம டேரெக்டாக பில்ட் பண்ணாதனால அதுவே பில்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். பில்ட் பண்ணி பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்மளோட இதில் வந்து அவுட்புட் வந்து 10 தான். ஆக்சுவலாக எதனால் அப்படின்னா நம்ம இந்த வேரியபிளுக்கு 10ன்ற நம்பர் தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் console.writeline. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா printf அப்படின்றது தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதோ ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே C# console.writeline அப்படிங்கிறத printf மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த console.writeline-குள்ள நான் வந்து ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஏன்ற வேரியபிள் இருக்க 10ன்றது இங்கே பிரிண்ட் ஆகிடுது. நமக்கு அவுட்புட் விண்டோ வந்து இங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட் தான். ஸோ அதில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி எப்படி இதை வந்து நான் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டார்ட்ன்றது கொடுத்தா ரன் ஆகி வரும். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl F5 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அவுட்புட் விண்டோ வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஒன்றுமே இல்லைங்க. இதில் என்னென்னா வெரி சிம்பிள். நம்ம என்ன பார்த்தோம் இன்றைக்கி? கிளாஸை பற்றி பார்த்தோம், அதில் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி மட்டும் வெரி சிம்பிளாக பார்த்தோம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லணும்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரெஃபர் பண்ணுறது, கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மெத்தடை மட்டும் தான் கால் பண்ண முடியுமா கிளாஸ் எது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம இங்கே இருக்கிற வந்து வேரியபிளையும் கால் பண்ண முடியும். அது நீட் இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன இதுன்னா சேம் இதே ஃபார்மேட் தான். ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த வேரியபிள் நேம் அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இந்த டாபிக்ஸ்லாம் இன்னும் மீறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஊப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷனில் ஊப்ஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அந்த கொஸ்டின் தவிர அந்த கொஸ்டினுமே கிடையாது சொல்லப்போனால் ஊப்ஸில். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இன்டர்வியூவில் கண்டிப்பாக ஊப்ஸை பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஊப்ஸில் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதை நான் ஷூராக சொல்லுவேன். ஸோ கண்டினியூவாக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.